ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காது பாருங்கள். இந்த காது எப்படி போடலான்னு பார்ப்போம். இது ஒட்டு வச்சு பின்ன காது எப்படி இருக்குது பாருங்கள். ஈஸியாக போட்டுடலாம். வாங்க, இந்த காது எப்படி பின்னலாம், ஒட்டு வச்சு எப்படி பின்னலான்னு பார்ப்போம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த கூடைக்கு காது ஈஸியான காது போட போகிறோம். அதுவும் ஒட்டு வச்சு போட போகிறோம். ஒயர் வந்து கூடையில் வெட்டின ஒயர் நிறையா இருக்குது பாருங்கள். அதில் நம்ம வந்து ஒட்டு வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ வந்து இந்த காதும் ஈஸியாக இருக்கும். ஈஸியான காது தான் இது. 6 அடியில் வந்து ஒயர் வந்து உங்களுக்கு வந்து 6 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கணும். 6 அடியில் 2 ஒயர் எடுத்து இதுதான் சென்டரில் இங்கே 4வது வரிசையில் 1 2 3 4 4க்கு கீழே மாட்டியிருக்கேன். அதேமாரி இந்த சென்டரு 2 விட்டுட்டு 4வது வரிசையில் 1 2 3 4 இதில் நான் மாட்டி கூடைய பின்னி முடிக்கணும். காதை பின்னி முடிக்கணும். இதோ பாருங்கள், இந்த 2 ஒயர் வந்து 6 அடியில் எடுத்து கோத்துருக்குறேன். முள் ஒயர் வந்து ஒரு 3 ஒயர் வைக்கணும். முள் ஒயர் 3 ஒயரில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஒயர் தான் வைக்க போகிறோம். உள் ஒயர் 3 ஒயர் தான் உள்ளே வச்சு நான் பின்னியிருக்கிறேன். அந்த காதை இங்கே பாருங்கள், பின்னியிருக்கிறேன். அதுலேயும் ஒரு ஒயர் தான் உள்ளே வச்சுருக்கேன், உள் ஒயரு. பாக்கியெல்லாம் ஒட்டு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து உள் ஒயர் வந்து 4 அடி வெட்டியிருக்கிறேன் உள் ஒயரு. அதையும் இது உள்ளே விட்றோம். உள்ளே விட்டு சமமாக இழுக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து முன்னையும் பின்னையும் இழுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு பக்கத்தில் பெருசாகவும் ஒரு பக்கத்தில் சின்னதாகவும் நம்ம இழுத்துக்கணும். உள் ஒயர் வந்து ஒரு பக்கத்தில் பெருசாகவும் ஒரு பக்கத்தில் சின்னதாகவும் இழுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒட்டு வச்சு பின்னுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி எடுத்துக்கிட்டு இந்த 2 ஒயரு ஒயரு, இந்த உள் ஒயரு சின்னதும் ஒரு ஒயரு பெருசாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் நான் இழுத்துருக்கிறேன். 4 அடி நான் வெட்டியிருக்கிறேன் உள் ஒயரு. இப்போ வந்து துண்டு ஒயரு வைக்கிறோம். துண்டு ஒயர் வந்து 2 ஒயர் எடுத்துக்கிறோம். 2 ஒயர் எடுத்து அதேமாரி இது உள்ளே மாட்டி நம்ம எடுத்துக்கணும். துண்டு ஒயரும் இதில் வந்து துண்டு ஒயரும் ஒரு பக்கம் சின்னதாகவும் பெருசாகவும் எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துக்கிட்டு உள் ஒயரில் இப்போ நான் 6 இருக்கும். 1 2 3, அதேமாரி இதில் 3, மொத்தம் 6 இருக்குது. இந்த 6ஐயும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்டு போட்டுக்க வேண்டியதான். காது ஈஸியாகவும் இருக்கும். ஒட்டு வச்சு இதில் பின்னோம்னா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், கலலாது. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. இதுக்கு முன்னாடி நான் போட்டு ஒரு கூடைக்கு வந்து சாமந்தி பூ கூடைக்கு போட்டிருக்கேன் இதே காது. ஆனால் அந்த காது நான் போட்டது வந்து அழிஞ்சிடுச்சு. அதுவும் ஒட்டு வச்சு காது தான் போட்டிருக்கேன், அழிஞ்சிடுச்சு. அதனால் இதில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சாமந்தி பூ கூடையில் நிறையா ஒயரு வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ 6 இருக்குது. இப்போ வந்து காது பின்னுறோம். இப்போ வந்து மேல் பாகத்தை அப்படி மேலே தூக்கி போட்டு இழுத்துக்க வேண்டியதான். நல்லா பார்த்துக்குங்க. அதேமாரி இதில் மேலே உள்ள ஒயர் எடுத்து இப்படி கீழால் இப்படி மேலால் போட்டு கீழே இழுத்துற வேண்டியதான். அதுதான் காது. ஈஸியாக இருக்கும் காது. இந்த பாருங்க. அடுத்தது இந்த ஒயர், நீல ஒயரையும் அதே பேரி போட்டு இழுத்துக்கிட்டு அடுத்தது இந்த நீல ஒயர் இப்படியே இழுத்துக்க வேண்டியதான். இந்த பக்கத்தில் வந்து 4 இங்கே 2 ஒயர் இங்கே 2 ஒயர் இருக்குது பாருங்கள். அதில் வந்து எது மேலே இருக்குது பாருங்கள், அதை தான் எடுக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு சுற்று வந்ததுக்கப்புறம் எதில் மேலே இருக்குதுன்னு பார்க்கணும். கைப்புழு மேலே இருக்குது, அதை தான் எடுத்து போட்டு பின்னணும். அப்புறம் இந்த மேலே வரும். அடுத்தது இது பின்னிட்டு இந்த ஒயர் வந்து இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த குறுக்கு இது முடிகிறதுக்குள்ளே இதில் 2 ஒயர் வச்சிடணும். அப்புறம் இந்த இது முடிகிறதுக்குள்ளே இதில் 2 ஒயர் வச்சிடணும். அப்புறமா முன்னையும் பின்னையுமா சேர்த்துருக்கோமே பெரிய ஒயரு, அந்த ஒயர் முடிகிறதுக்குள்ளே ஒரு 2 வைக்கணும். அதேமாரி தாங்க ஈஸியாக இருக்கும் இந்த காது. ஒயர் துண்டு ஒயர் எல்லாம் செலவழிஞ்சிரும். இதை சுற்றி இப்படி போகணும், இதை சுற்றி இப்படி இழுத்துக்கணும்.
இதை மேலே மேலே உள்ளதை எடுத்து இப்படி இழுத்து, அடுத்தது நீளம், அடுத்தது நீளம், இப்படி இழுத்துக்கிட்டு இப்போ வந்து இந்த பாருங்கள், இந்த குணுப்பில் 2 ஒயரு, 2 குணுப்பு இருக்கா, அந்த 2 ஒயரை நம்ம இதில் வைக்கிறோம். இருக்கு பாருங்கள், 2 ஒயர் எடுத்துருக்கேன். அந்த 2 ஒயரையும் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக ரப்பர் பேண்டை மெதுவாக நவுத்திக்கணும். கீழே நவுத்திக்கிட்டு இங்கே வரும். அடுத்தது இந்த ஒயர், அடுத்தது இந்த ஒயர், கீழே விழுந்துட்டு இதை வைக்கிறேன் பாருங்கள். இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துக்காதீங்க, வேறு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு இந்த ஓரத்தில் பின்னா கூட ரப்பர் பேண்டு கூட தேவையில்லை. சரி பாருங்கள், இதை பிடிச்சிருக்கேன்னா மறுபடி இந்த ஒயர், இப்படியே பின்னிக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக இழுத்து விட்டுக்கணும். நெருக்க இழுத்து விட்டுக்கிட்டு இப்படியே தாங்க பின்னிக்கிட்டு வரணும். அந்த குணுப்பு வந்ததுக்கப்புறம் அதில் 2 ஒயரை நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதோ 2 ஒயர் வந்து கடிச்சா போகுது பாருங்கள். இந்த 2 ஒயரும் கடிச்சா போகுது. இந்த 2 ஒயர்லேயும் இப்போ நம்ம 2 ஒயர் வைக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த 2 ஒயர் வந்து இப்போ நம்ம வச்சு இன்னும் ஒரு சுற்று பின்னிட்டு கூட வைக்கலாம். துண்டு ஒயர் வைக்கிறதுக்கு இந்த காது போடலாம். நீங்கள் துண்டு ஒயர் மீந்துடுச்சுன்னா வைக்கணுன்னாக்கா இந்தமாரி காது போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் இப்போ 2 ஒயர் உள்ளே சொருவிட்டோம். அது முடிகிற நேரத்தில் அப்படி உள்ளே சொருவிடணும். சொருவிட்டு வழக்கம் போல் அப்படி பின்னிக்க வேண்டியதான். இறுக்கமாக நல்லா கல்லாட்டம் இருக்கும். சுற்று ஒயர் வச்சும் இது பின்னலாம். கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து 6 ஒயர் இருக்கணும். 6 ஒயர் இருக்குது பாருங்கள். 1 1 2 3 3 இங்கே 3 6 ஒயர் இருக்குது. 6 ஒயரும் உள் ஒயர், இது 2 வெளி ஒயர். 1 2 3 4 5 6 ஒயர் இப்படியே தாங்க பின்னிட்டு வரணும். இது நீட்டாக இருக்கா? அந்த நீட்டு ஒயர் வச்சு இப்போ வந்து இது குறைஞ்சிடும். இந்த 2 ஒயர் குறைஞ்சதுக்கப்புறம் இதில் 2, அதுக்கப்புறம் இது 1 குறைஞ்சிடும். இது 1, அதுக்கப்புறம் இது 2 குறைஞ்சிரும். இதில் 2, இப்படி வச்சுக்கிட்டு வந்துட்டிங்கனாக்கா காது வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த காது வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த காது 14 இன்ச்சு பின்னிட்டு ஒரு முடிச்சியை போட்டு இதில் சொருவிட வேண்டியதான். இதை நான் பின்னிக்கிட்டு எப்படி முடிச்சு போட்டு வைக்கிறேன்னு காட்டுற பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், காது பின்னி முடிச்சாச்சு. இதை வந்து சும்மா ஒரு முடிச்சு போட்டுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இதை இப்படி எடுத்து, இல்லைன்னா இந்த கடைசி ஒயர் கூட இப்படி எடுத்து அப்படி சுற்றி ஒரு முடிச்சு போட்டுட்டு இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்து
இந்த பக்கத்துலேருந்து நீல ஒயரையும் எடுத்துங்க. எடுத்து எப்படி அழகாக முடிச்சு போட்டாச்சா? இதை அப்படியே நம்ம வந்து உள்ளே சொருகிட்ட வேண்டியதான். எப்பொழுதும் எல்லா காதுக்கும் போடுற மாதிரி உள்ளே சொருவி விட்டு முடிச்சு போட்டுக்க வேண்டியதான். 4வது வரிசையில் 1 2 3 4 இந்த 4ல் வந்து ஒன்று 2 3 1 2 3 4 இது உள்ளே மடிச்சிட வேண்டியது. இதில் பாதியும் அந்தாண்டு சைடில் பாதியும் போட்டு கட்டு போட வந்து துண்டு ஒயர்லாம் நிறையா கிடக்கு. அதிலே தான் கட்டு போட்டுக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ஒயர் நீட்டு ஒயர் இருக்குது, அதில் ஒரு கட்டு அதில் ஒரு கட்டு போட்டு இது 2லேயும் 2 கட்டு போட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த காது நல்லா அழுத்தமாக இருக்கும். சின்னதாக மெல்லிசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நல்லா அழுத்தமான காது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். காது உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்குது. காது எல்லோரும் பார்க்குறீங்க. இந்த காது நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நல்ல காது வீடியோலாம் போட இருக்கிறேன், போட்டு காட்டுறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். காது போட்டு பின்னுறது எல்லாம் ஒயரும் வேஸ்ட் ஆகாமல் அழகாக பின்னி போடுறேன் பாருங்கள். இந்த கூடைக்கு நிறையா ஒயர் வேஸ்ட்டாக போயிட்டு இந்த கூடைக்கு வந்து 5.5 அடி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு 5 அடி கூட வச்சுக்கலாம். நீங்கள் 5.5 அடி இல்லைனா 5 அடி வச்சுக்கோங்க. நான் 6 அடி வச்சுட்டேன். அதேமாரி இந்த ஒயர் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கணும். உள்ளே போட்டு இப்படியே ஒரு முடிச்சு போட்டு வழக்கம் போல் இதுமாரி முடிச்சு போட்டு சொறி விட்டுற வேண்டியதான். நான் எப்பொழுதும் போடுற மாதிரி கட்டு போட்டுக்கோங்க. அதான் காது முடிஞ்சிட்டு.